ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஒரு ஷார்ட் வீடியோ தான். கொஞ்சம் 2, 3 நாள் அவுட் ஸ்டேஷன் அப்படிங்கிறனால என்னால் அப்டேட் பண்ண முடியல. வார் இன்னும் முடியலைங்க. வார் வந்து 14 டேஸ் சீஸ்ஃபயர் அப்படின்னு சொல்லி இது பண்ணி விட்டு மார்க்கெட்டை ஏற்றி விட்டுட்டு திரும்ப வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும். அதில் வந்து உடன்பாடு இல்லை. அதனால வார் கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஹர்மோஸ் வந்து யூஎஸும் வந்து பிளாக் பண்ணுறதா சொல்கிறாங்க. என்னோட நேவிஸ் வந்து அங்கே பேக் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியும் போயிட்டுருக்கு. ஸோ வார் இன்னும் க்ளோஸ் ஆகலை. 2 நாள் வந்து 21 மணி நேரம் வந்து பாகிஸ்தானில் நடந்த பேச்சுவார்த்தையில் வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. ஸோ அதனால் வார் ஸ்டில் இன் லைஃப். ஓகேங்களா? ஸோ அது வந்து எதை இண்டிகேட் பண்ணுது? மார்க்கெட் மறுபடியும் கீழே இறங்க போகுதுன்னு தான் இண்டிகேட் பண்ணுது. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம். ஸோ அகைன் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் கேப் டவுன் ஓப்பனிங் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட வந்து 8% வந்து ரேலி கொடுத்து 9% பக்கம் பாசிட்டிவில் இருக்குது இப்போது. ஸோ இது எதை இண்டிகேட் பண்ணோன்னா, க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ மார்க்கெட்டோட ப்ரைஸ் கண்டிப்பாக டவுன் ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தாங்க கிடைக்க போகுது. ஸோ அன்றைக்கி நல்ல பாசிட்டிவ். பட் வந்து மறுபடியும் வந்து ட்ரெண்டை வந்து மாற்றுறானுங்க. அதான் சொன்னல, ஒரு சடனாக ஒரு ஹை போகுதுனாலே ஒரு பயம் இருக்க தான் செய்யும். ஸோ பார்க்கலாம். இப்போதைக்கு டெக்னிக்கலாக எதுவுமே இல்லை, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம். ஏன்னா எங்கே ஓப்பன் ஆகுனே சொல்ல முடியாது. ஸோ பார்க்கலாம். அதே மாதிரி பேங்கிங்கும் செல்லிங் தான். ஸோ எவ்வளோ பாயிண்ட் செல்லிங் இருக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி ஒரு டவுட். ஓகேங்களா? ஸோ ஒரு 1000 பாயிண்டாவது பேங்கிங்லாம் செல்லிங் இருக்கும்னு நினைக்கிறேன். நிஃப்டிக்கு ஒரு 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் செல்லிங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? மார்க்கெட் ஏறிட்டு இருக்கும்போதே இந்த ஐடி பையன் வந்து இறங்குறான். ஓகேங்களா? அன்றைக்கி வந்து நல்ல எல்லா எல்லா செக்டர் நல்லா ஏறினாலும் ஐடி மட்டும் இறங்கிட்டே இருந்தான். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். வேணா ஆப்போசிட்டாக வந்து மூவ் ஆகிட்டு இருக்கான். ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி. ஸோ ரிலையன்ஸ் வந்து கரெக்டாக அந்த சப்போர்ட் லெவல்லே இருந்துச்சு. இன்றைக்கி கண்டிப்பாக சப்போர்ட் லெவல் கீழே போயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து 1224 தான் ஆக்ட் ஆகும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தான். 2 நாளாக நல்ல மூவ்மெண்ட்டு. ஸோ இன்றைக்கி மறுபடியும் அவனும் வந்து கேப் டவுனில் போகிறான்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் கொஞ்சம் இது ரிஸ்கி தாங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஓகேங்களா? நீங்கள் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன மாதிரி மூவ்மெண்ட்? நாளைக்கு வர மார்க்கெட் ஹாலிடே. இன்றைக்கி நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ வந்து பார்த்து மூவ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறவங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.